நெல் சாகுபடி ஊக்கத்தொகை சர்ச்சை விவகாரத்தில் கடிதத்தை வெளியிட்டிருக்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். ஜனவரி 9ஆம் தேதி தமிழக தலைமை செயலாளருக்கு அனுப்பிய கடிதத்தை வெளியிட்டார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். முன்னதாக மத்திய அரசின் கடிதத்தை வெளியிட தயாரா என்று முதல்வர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த நிலையில் தற்போது அதற்கு பதிலடியாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடிதத்தை வெளியிட்டிருக்கிறார். நெல் சாகுபடி ஊக்கத்தொகை சர்ச்சை விவகாரத்தில் கடிதத்தை வெளியிட்டிருக்கிறார் நிர்மலா சீதாராமன். ஜனவரி 9ஆம் தேதி தமிழக தலைமைச் செயலாளருக்கு அனுப்பிய கடிதத்தை வெளியிட்டிருக்கிறார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். மத்திய அரசின் கடிதத்தை வெளியிட தயாரா என்று முதல்வர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருந்தார். பயனுள்ள ஆலோசனையை முதல்வர் மு.க.ஸ்டாலின் அளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். பயனுள்ள ஆலோசனையை முதல்வர் ஸ்டாலின் குறையாக சித்தரிப்பதாக நிர்மலா சீதாராமன் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். விரிசலை உருவாக்குவதிலும் பொய் பிரச்சாரம் செய்வதிலுமே ஸ்டாலின் ஆர்வமாக இருக்கிறார் என்று தெரிவித்திருக்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். பரிசீலிக்குமாறுதான் கூறியிருந்தோம், உத்தரவாக அல்ல என்று விளக்கமளித்திருக்கிறார் நிர்மலா சீதாராமன். நெல் சாகுபடி ஊக்கத்தொகையை நிறுத்த மத்திய அரசு கூறியதாக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். இதற்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதிலளித்திருக்கிறார். பரிசீலிக்குமாறுதான் கூறியிருந்தோம், உத்தரவாக அல்ல என்று தெரிவித்திருக்கிறார். பயனுள்ள ஆலோசனையை குறையாக சித்தரிக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் என்ற குற்றச்சாட்டையும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் முன்வைத்திருக்கிறார். பொய் பிரச்சாரம் செய்வதிலேயே ஆர்வமாக இருக்கிறார் என்ற கடுமையான விமர்சனத்தையும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் முன்வைத்திருக்கிறார்.